மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கல்பாத்தி சுரேஷ் அவருடைய மகன் திருமணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இவங்க போனதுதான் பெரும் பரபரப்பான பேச்சா இருக்கு. ஏன் அப்படின்னா, சங்கீதா அவர்கள் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்பு. எங்க வீட்டுக்காருக்கும் நடிகைக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாம, விஜய் என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாரு, மன ரீதியா, பண ரீதியா, பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாமே விஜய் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நாங்க ஒரே வீட்டுலதான் இருக்கிறோம், ஆனா தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பரபரப்பு புகார்களை இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, ஜேசன் சஞ்சய் இருக்காருல விஜயோட மகன், அவருக்கும் விஜய்க்கும் பல வாக்குவாதங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பா விஜய ஃபாலோ பண்றதுல சோசியல் மீடியாக்களை தவிர்த்து இருக்கிறாரு. இப்போ அவர் தனியா தான் இருக்கிறாரு. விஜய் கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இல்ல, அவங்க பையன், பொண்ணு, அப்பா, அம்மா யாருமே கிடையாது. விஜய் மட்டும் தனியா இருக்கிறாரு. இவங்களை ஒதுக்கி வச்சாங்களா அப்படின்னா இல்ல, இவங்க எல்லாமே சேர்ந்து விஜய் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் சரியில்லை அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் தனித்தனியா வாழ்த்து இருக்கிறாங்க. ஆனா சங்கீதா அவர்கள் டீசென்டா ஒண்ணு சொன்னாங்க. நான் ஒரு நடிகை கூட தான் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த நடிகை, யாரு, இவங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு நெருக்கடி வந்தா அந்த நடிகை யாரு அப்படின்றத நான் சொல்லுவேன், சொல்லாமல இருக்க மாட்டேன், எவிடன்ஸோட நான் பண்ணுவேன், சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள், எதுக்கு நீங்க குழம்பிக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோடு அந்த கல்யாணத்துக்கு த்ரிஷா தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், சங்கீதா சொன்ன நடிகை இவங்க தான் அப்படின்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சுட்டாரு. நான் கேக்குறேன் விஜய் அவர்களுக்கு, விஜய் சொன்னாரு நான் தான் தமிழ்நாட்டு மக்கள், மக்கள் தான் நான் அப்படின்னு சொன்னாரு. என் மேல ஒரு அவதூறு சொல்றீங்களா, என் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா, அது தமிழ்நாட்டு மக்கள் மேலேயே நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, அவதூறு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே விஜய் இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் சொன்னீங்களே, இப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க அப்படின்னு என்னால கேட்க முடியும். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. என் வீட்டுல இருக்கிற விஜய் இப்படி பண்ணானா என்ன கதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்னைக்கு திருப்பி குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் செய்தது மிக மிக தவறு. தேர்தல் டைம்ல இப்படி பண்ணிட்டியனே, ஏனே இப்படி பண்ற அப்படின்னு ஒவ்வொரு தாவேகாவினர் என்ன பண்றாங்க, கும்மியிருக்கிட்டு இருக்காங்க. விஜய் இப்படி செய்வாருன்னு நினைக்கவே இல்லப்பா, ஏன் விஜய் இப்படி செஞ்சாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரு டிவிகே கட்சியில இருக்கிற நிர்வாகியா இருக்கிறாரு. அவர் எனக்கு போன் பண்ணிட்டு, என் தலைவர் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை, ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருந்ததுல, விஜய்க்குன்னு ஒரு இடம் இருந்தது. உண்மையிலேயே விஜய் இப்போ சரிவை கண்டு விட்டார். அவரு சேலம் மாவட்டத்துல வந்தாரு பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் அதுலயே சரிவை சந்திச்சுட்டாரு. அதுக்குதான் வேணும்னு சில டிராமாக்கள் எல்லாம் அவர் பண்ணாரு. கரூர் விவகாரத்துல திருப்பி திமுக கோத்து விடுறது, அப்புறம் நானும் மக்கள், தமிழ்நாட்டு மக்களும் நகையும் சதையும் போல, இது இந்த உறவு பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு அழுதாருல, கண்ணீர் விட்டார்ல, அது எல்லாமே சுத்த பொய், டிராமா, வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பச்சையா நடிக்கிறாரு. தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு வக்கனையா பேசினார்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் என்னுடைய உணர்வு ஒண்ணு, இதை யார பிரிக்க முடியாது. கொஞ்சம் லைட்டா கண்ணை கலங்கி பண்ணினார், பச்சை நடிப்பு. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கீங்களா, தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்களா, யாரும் உங்களை அசிங்கப்படுத்தல சார், யாரும் உங்களை கேவலப்படுத்துறீங்க, உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்திக்கிறீங்க. இதுல இதோ திமுக காரணம் சொல்லுவாங்க, ஒரு சில தற்கொலை கூட்டம் இருக்கு, சொல்லும் இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா அறிவில்லாதவங்க, விஜய கண்மூடித்தனமா நம்புறவங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம ஆதவர்ஜினா பேசுவார் பாருங்க, எங்கப்ப ஆதவர்ஜினா காணோம், குஷியானந்த காணோம், யாருமே காணோம், எல்லாம் சுவிட்ச் ஆஃப். ஏன்னா விஜய் பத்தி இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல, சமூக வலைதளங்கள்ல தாவேகாவை சேர்ந்தவர் யாருமே என்ன பண்ணக்கூடாது, போய் பேசக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா சங்கீதா கேஸ் கொடுக்க போறாங்க, அதே போல நான் த்ரிஷா கூட வெளியே வர போறேன், எல்லாத்தையும் நான் ஓபன் பண்ண போறேன், எல்லாமே இவங்க செட் பண்ணி வச்சு செய்யறதுதான். ஒரு வழக்கு விசாரணையில கூட வரல, ஆனா விஜய் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை
இப்போ சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் விவாகரத்து ஆயிருச்சு, கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கை, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கை யார மூக்க நுழைக்கும். எப்படி மூக்க நுழைக்க முடியாம இருக்க முடியும்? தமிழ்நாட்டு ஆளுநர் சிஎம் ஆகணும்னு சொல்றாருல, என் வீட்டுல விஜய் இருப்பேன் அப்படின்றாருல, அப்ப கேள்வி நாங்க கேட்போம்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுப்பா முதல்ல. அப்படி சொல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேசிருவியா? ஒவ்வொரு வீட்டுல விஜய் இருக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் தான் தமிழ், அந்த தமிழ்நாட்டு மக்கள் நானும் இருக்கேன், எனக்கு பதில் சொல்லுங்க. கேட்பல, நான் கேள்வி கேட்பல, எனக்கு பதில் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு மக்களும் நானும் நானும் ஒண்ணுனீங்களா, ஏன் இப்படி கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சீங்க கேட்பல. என் வீட்டுல விஜய் இருக்கான் சொன்னீங்களா, அப்ப என் வீட்டுல இருக்கிற விஜய் நான் கேள்வி கேட்கிறேன், எதுக்கு நீங்க நடிகை திரிஷா கூட வந்தீங்க? டிவோர்ஸ் ஆகாம ஏன் வந்தீங்க? நான் கேள்வி கேட்பல, எனக்கு அதிகாரம் இருக்குல்ல, எனக்கு உரிமை இருக்குல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, மாத்திருவாங்க. இது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, யார பேசக்கூடாது, யார இது பண்ண கூடாது, அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க அந்த டைலாக் விட்டு இருக்க கூடாது, நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. உணர்ச்சி பொங்க பேசுறேன், மக்களை உணர்ச்சி பொங்க வைக்கிறேன், நான் சென்டிமெண்டா அடிக்கிறேன், வாய்க்கு வந்தெல்லாம் இஷ்டத்து பேசிடுவீங்க, ஆனா செயல்லாம் நீங்க தனிப்பட்ட விஷயத்துல செஞ்சுட்டு போயிருக்கீங்களா? இதெல்லாம் விஜய் அவர்களுடைய செயல். தாவேக்காவினரை கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, விஜய்க்கு எதிராகவே பேசுறாங்க. யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் விஜய்க்கு எதிராகவே பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் மூஞ்சிய காணுமே. விஜய்க்கு எல்லாரும் சொம்பு தூக்கிட்டு வந்தீங்களா, எங்க உங்க சொம்பு எங்க? அதுதான் கேட்கும். ஏன்னா யாருமே இப்ப குரல் கொடுக்கவே இல்லை, எல்லாம் ஓடி போய் ஒழிச்சிட்டாங்க. யார பொதுவெளியில வந்து, ஏன்னா விஜய் செய்தது அவ்வளவான ஒரு அசிங்கமான செயல். யாரும் பேச முடியாது, விஜய்க்கு ஆதரவா யாரும் பேச முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஒரே மேட்சிங்கான ட்ரெஸ், பட்டு வெட்டி பட்டு சட்டை, இவங்களும் பட்டு புடவை, அதே மேட்சிங்கா வராங்க. ஒருத்தர் மேட்சிங். கல்யாணம் உண்மையிலே இவங்களுக்கா அவங்களுக்கா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு. யாருக்குதான் கல்யாணம் அப்படின்னு. இன்னும் இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ள மாரி வராங்க ரெண்டு பேருமே, விஜய் திரிஷாவும். சோசியல் மீடியால ரொம்ப இதுல வேற அவர் சொன்னார் பாருங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தினி. இன்னைக்கு எல்லாருமே வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால தெரிக்க விட்டு இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி விஜய் மகனுக்கு திரிஷாவா சித்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், டிவிகே காரன் சொல்லுவாங்க. விஜய்க்கே தெரியாம திரிஷாவை என்ன பண்ணிட்டாங்க, விஜய் கார்ல ஏத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் திமுக காரணம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப விஜயோட ஆதரவாளர்களுக்கு யாருக்குமே, ஆனா இது சங்கீதாவை இன்னும் கோவப்படுத்தும், இன்னும் அவங்களை வந்து வெறுப்பேத்தும் அப்படின்னு நினைச்சு செய்யறாரா என்ன அப்படின்னு தெரியல. தேர்தல் டைம்ல இப்படி செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இததான் தாவேக்காவின் கட்சி. அது மாத்திரம் இல்லாம நடிகை கஸ்தூரி அவங்கள கேள்வி கேட்கிறாங்க. நான் அது பேரை மட்டும் தான் சொல்லல, நடிகர் விஜய் அப்படின்னு பேரை சொல்லல. நான் எல்லா பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மனைவி இணைவி துணைவின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க. இந்த பெரிய ஆளுங்க தான் மக்களுக்காக நான் உழைக்கிறேன், தமிழ்நாட்டுக்காக நான் திருப்பிடுவேன், தமிழ்நாட்டு பெண்களை நான் தூக்கி நிப்பாட்டிடுவேன், பெண்ணியத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெரியாட்கள் தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு பேரை மட்டும் தான் சொல்லல. நடிகை கஸ்தூரி அவங்க என்ன பண்றாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் தனஞ்செழியன் அவர் பேசியிருக்காரு, விஜய பார்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, பின்பற்றுது. ஆனா விஜய் எப்படி முன்னுதாரணமா இருக்கணும், இவங்களுக்கு எல்லாரும் முன்னுதாரணமா விஜய் தான் இருக்கணும். ஆனா விஜயே இப்படி இருந்துட்டா மக்கள் கிட்ட செல்வாக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு, சரிவை காண்பார். உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு விஜய பத்தி தெரிஞ்சுக்கினாங்க, தாவேகா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் அவர்களுக்கு 10%, 20%, 30% பேசியிருந்தாங்க பாருங்க, எல்லாம் டோட்டல் டேமேஜ். அவ்வளவுதான். ஒருவேளை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீர்க்கதரிசியா இருந்தாரான்னு தெரியல, ஓவர் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை விஜய் அவர்கள் வேணும்னே செய்யறாரா இல்ல எப்படி அப்படின்னு தெரியல. ஏன்னா சங்கீதா அவர்கள் சொன்னாங்கன்னா, தேவைப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னமா ரிலீஸ் பண்றது எவிடன்ஸ், நானே ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து செஞ்சுட்டாரான்னு தெரியல. ஒருவேளை அந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியே வந்தா விஜயோட முகத்துல இன்னும் டாட்டா கிழிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக இப்பவே என்ன பண்ணிட்டாரு, எதுக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே பேசாதீங்க, இதான் உண்மை, நான் தான் விஜய், இதான் விஜய்ப்பா பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரா தெரியல. உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா திரிஷா கூட வருவாரு அப்படின்னு யாரும் நினைச்சு பார்த்து இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தாவேக்காவினருக்கே என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பரிதாபமான நிலையாயிருச்சு. ஏன்னா அவங்க தலைவர் விஜய் அவர்கள் இப்படி செஞ்சுட்டாரு, எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேர்தலை எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத பொறுத்துதான் பார்க்கணும். நடிகர் விஜய் அவர்கள் திரிஷாவுடன் கல்யாணத்துக்கு கலந்துக்கிறது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இதை பத்தியோட கருத்து